சீசனல் ஃபீவர், இதனால் ஏற்படும் நுரையீரல் நோய்கள், சளி, இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன், மூச்சு திணறல், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ், இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சில அக்குபஞ்சர் புள்ளிகளையும் ஹீலிங் மெத்தட்ஸையும் இந்த எபிசோடில் நாம் பார்க்கலாம். முதல் மூச்சு நம் நுரையீரல்களுக்குள் நுழையும் பொழுது நாம் பிறக்கிறோம். இதுவே உயிர் மூச்சு. அதைத் தொடர்ந்து கடல் அலைகளைப் போல விடாமல் உள்வரும் மூச்சு, வெளிவரும் மூச்சு என நுரையீரலுக்குள் நுழைந்து வெளியேறும் மூச்சு சீராக இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் உயிருடன் இருக்கிறோம், நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். இந்த நுரையீரல் பாதிக்கப்படும் பொழுது, இந்த காற்று சக்தி பாதிக்கப்படும் பொழுது சளி, இருமல் போன்ற சீசனல் ஃபீவர், ஃப்ளூ போன்ற பிரச்சனைகள் வருகிறது. இதற்கான சில புள்ளிகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். டாக்டர் லின், ப்ரொஃபஸர் ஆஃப் தைவானீஸ் சைனீஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இவர் இதற்கான சில புள்ளிகளை கூறியிருக்கிறார். அவற்றில் சில புள்ளிகள்: இதைத் தொடர்ந்து உடல் முழுக்க உள்ள பிரச்சனைகளை சரி செய்வதற்காக சீனர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சில புள்ளிகளை முதுகெலும்பின் பக்கத்தில் இருப்பதாக சொல்கின்றார்கள். முதுகெலும்பின் வலது புறமும் இடது புறமும், கழுத்திலிருந்து ஆரம்பித்து டெயில் போன் வரைக்கும் மேலிருந்து ஒரு நேர்கோடு போட்டது மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ்ல அழுத்தம் கொடுக்கறதுனால நம் சுவாசம், உயிர் சக்தி சீராக ஓட ஆரம்பித்து உடலில் உள்ள நோய்கள் நீக்கப்படுகிறது. இந்த புள்ளிகளுக்கு பெயர் ஹுவா டோ ஜியா ஜி பாயிண்ட்ஸ் மற்றும் பேக் ஷூ பாயிண்ட்ஸ். இது செர்விக்கல் டு சேக்ரல், அதுக்கும் தாண்டி டெயில் போன் வரைக்கும் இருக்குது. இந்த புள்ளிகளில் அழுத்தி விடுவதனால் இம்யூனிட்டி பவர் கிடைக்கிறது. இதை அழுத்தி விடுவதற்காக ஸ்பைன் ரோலர் என்ற ஒரு சிறு ரோலர் இருக்கிறது. இதை செர்விக்கல் இருந்து கீழே வரைக்கும் நீங்கள் இதை கொண்டு மசாஜ் பண்ணலாம், இதை கொண்டு நீங்கள் அழுத்தி விடலாம். இந்த ஸ்பைன் ரோலர் அக்குபஞ்சர் கடைகளில் கிடைக்கும். இந்த சிகிச்சையை செய்யும் பொழுது இந்த கையில் இந்த ரோஸ் கிறிஸ்டல் பால் இதை வச்சுக்கோங்க. ரோஸ் கிறிஸ்டல் பால் இதை கையில் வச்சுக்கோங்க, உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் புள்ளிகளை அழுத்தி விடும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஹீலிங் நடக்குது. ஏன்னா இந்த ரோஸ் கிறிஸ்டல் பால் இந்த ஹார்ட் சக்கராவுக்கு ஒரு இதமான ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்குது, மென்மையான ஹீலிங் எனர்ஜியை கொடுக்குதுன்னு கிறிஸ்டல் ஹீலர் சொல்கிறாங்க. இதை பண்ணி முடிச்சுட்டு இதை மறுநாள் காலையில் எர்லி மார்னிங் சன்லைட்டில் ஒரு 10 நிமிஷம் வைங்க. இதில் பதிஞ்சுள்ள நெகட்டிவிட்டிஸ் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் வாட்டரில் கழுவி அப்புறம் தொடச்சி வச்சுக்கோங்க. இந்த சீசனல் ஃபீவரால் வரும் சளி, இருமல், மூச்சு திணறல், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், இவைகளுக்கு வேறு சில புள்ளிகள் ரெஃப்ளக்ஸாலஜி மெத்தடில் வருது. இது உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் இருக்குது. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், தென் மிடில் ஃபிங்கர், இந்த ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய இடம், இந்த இடம், இதை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. தென் இதுக்கு பேக் சைடு, இதுலையும் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த 2 பக்கத்தையும் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த விரல், இந்த கையிலையும் அதே மாதிரி முன்னும் பின்னும் நல்லா அழுத்தி விடுங்க. தென் இந்த எல்லா ஃபிங்கர் டிப்ஸ் இதுலையும் நல்லா அழுத்தம் கொடுங்க. இதே மாதிரி காலில் உள்ள 10 விரல் நுனிகளையும் நல்லா அழுத்தம் கொடுங்க. கால் விரல்ல 2வது விரலும் 3வது விரலும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல உள்ளங்காலையும் மேல்புறமும் அழுத்தி விடுங்க. 2 காலையும் 2 பாதத்தையும் அழுத்தி விடுங்க. இந்த நுரையீரல் தொற்றினால் வரும் சீசனல் ஃபீவரை சரி பண்ணுறதுக்கு
சில புள்ளிகள் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்கள் ஆள்காட்டி விரல் நுனி அல்லது தம் இதனுடைய நுனி இதனால் ஒரு 3 to 5 minutes அழுத்தி விடுங்க. அழுத்தி விடும்போது காய்ச்சல் குறைய ஆரம்பிக்கிறது. குவாலிஃபைட் அக்குபஞ்சரிஸ்ட் இதில் நீடில் போட்டு ட்ரீட் பண்ணலாம். எங்களுடைய வாராந்திர அக்குபஞ்சர் அட்வான்ஸ் கோர்சஸ் வித் பிஎஸ்எஸ் சர்டிஃபிகேட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்டல் ரேக்கி ஹீலிங் வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவைப்படுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதை நீங்கள் படித்து உங்களுக்கு நீங்களே மருத்துவராகவும் be a physician to you and for your family. வரும் எபிசோடில் இதனுடைய தொடர்ச்சியாக வேறு சில புள்ளிகளுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இஃப் காட் பெர்மிட்ஸ். தேங்க்யூ.